ஹலோ ஆல், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரைடே மார்னிங். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிற ஒவ்வொரு லேடிஸும் தன்னோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஹெல்த்துக்காக உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏதாவது எக்ஸசைஸ் இல்லை டயட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறத காமிச்சிருப்பேன். ஆமாம், அன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி. நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக கம்பு, சோளம், கேழ்வரகு அந்த மாதிரி எடுத்துப்போம். ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட மாட்டாங்க. குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த வயசில் டயட் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு இட்லி அந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிரும் ஈஸியாக. அவங்களுக்கு எந்த எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, வளரக்கூடிய பருவம் தான். ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். காலையில் வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிறது, அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின சிறுபேறு, அது வந்து விலையும் வந்து நம்மளுக்கு கம்மி தான், எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விடைக்கும் பல மடங்கு ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட் எல்லாமே அதில் இருக்குது. அதனால் முளைக்கட்டின சிறுபேறு காலையில் ஒவ்வொரு கைப்பிடி எடுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நம்மளை வந்து சொல்லுவாங்க, உனக்கு தான் 2 குழந்தை பிறந்தாச்சுல்ல, கல்யாணம் முடிஞ்சாச்சுல்ல, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இந்த டயட் தேவையா, நீ எக்ஸசைஸ் பண்ணணுமா, நீ வாக்கிங் பண்ணணுமா, இனி உனக்கு பேசாமல் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வீட்டுக்காரங்களே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணும்போது பரவாயில்ல பண்ணுறாளேன்னு இப்போ நினைப்பாங்க. இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டு தன்னோட உடம்பை வந்து கவனிக்காமல் விட்டுட்டு நம்ம நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்க சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் பார்த்தாலே ஒவ்வொரு ரூமில் கொண்டு இருத்தும் போது தான் அதில் உள்ளது தெரியும். எல்லாரும் வந்து மேலே போனதுக்கு அப்புறம்தான் நரகம், சொர்க்கம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பூமியிலே வந்து ஒரு நரகம் இருக்குன்னா அது ஹாஸ்பிட்டல் தான். நீங்கள் சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் போனால் என்ன உயிரை காப்பாற்றி தானே கொடுக்குறாங்க, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து வலிலையும் வேதனையிலையும் துடிக்கும் போது தற்சமயம் வந்து ஒரு ரிலீஃப் தரதான் ஹாஸ்பிட்டலில் நம்மளை காப்பாற்றி தர்றாங்க. கடவுள் பார்த்திங்கன்னா நம்மளை படைக்கும்போது எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான உடலை தராரு, அதுக்குள்ளே உயிரை வச்சு அனுப்புகிறாரு. நம்ம வந்து அந்த உடம்பை கெடுத்துட்டு அந்த உயிர் வந்து வாழது வரைக்கும் அந்த உடம்பால் வேதனை அனுபவித்து போகிறது நல்லதா, இல்லை நம்ம வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக காலையில் எழும்பின உடனே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று, வாக்கிங் பண்ணுறது, ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுனா நம்ம ஹாஸ்பிட்டல் போவதையே தவிர்க்கலாம். அந்த நரக வேதனையிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் பண்ண உடனே இல்லை எக்ஸசைஸ் பண்ண உடனே வெயிட் வந்து குறையுதா அப்படின்னு கேட்கலாம். குறைஞ்சதோ குறையிலையோ நம்ம டெய்லி பண்ண வேண்டிய கடமை, நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளோட உடம்பு வந்து தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரென்தன் ஆகும். தோல்வி வந்துடும்னு நம்ம நினச்சிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்கவே கூடாது. நம்ம பண்ணக்கூடிய முயற்சி வந்து தோல்வியே அடைஞ்சாலும் அதுதான் நம்மளோட வெற்றி. ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் கோகனட் ஆயில் தான். வீட்டில் உள்ள தேங்காயில் நாங்களே ஆட்டி யூஸ் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா நான் நிறையலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் அப்படி வரட்டி எடுக்கிற மாதிரி சிம்மிலே தான் வச்சுருப்பேன் எப்போவும். அப்புறம் நான் பேசுகிறதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ரொம்ப உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் ஆபத்து வரதானே செய்யுது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளையும் மீறி பார்த்திங்கன்னா ஒரு சக்தி மேலே இருக்குது. மற்றபடி நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது.
அதையும் தாண்டி வரக்கூடியது வரதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளும் நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபுட்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். வெளியே உள்ள பேக்கெட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கி சாப்பிடாம நம்ம குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கறது, வெளியே வந்து ரொம்ப அதாவது ஆசைக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட தான் செய்வோம். ரொம்ப அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடாமல் இருந்தாலே ஓரளவு நம்ம லைஃப்பை வந்து ஹெல்த்தியாக ரன் பண்ணலாம். இதை நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் பிலீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து சாம்பார், கீரை கூட்டு, வாழைக்காய் வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா கேழ்வரகுல ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணியில் நனைய போட்டிருந்தேன். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். மருத்துவங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வியாபாரம் ஆயிட்டு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. ஆனால் இப்போது முன்னாடி இருந்ததை விடைக்கும் பல மடங்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ரன் ஆகிட்டே இருக்குது. அது பார்த்திங்கன்னா எதனால், நம்ம எல்லாரும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அங்கே போகிறதுனால தான் அது ரன் ஆகிட்டுருக்குது. அதனால நம்ம எல்லோரும் அங்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட உடம்பை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். விட்டா வந்து போயிட்டே இருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.